தாயின் இதயத்தில் நம்பிக்கையின் விதை. சின்ன கிராமத்தில் வசித்த தேவகி ஒரு மகிழ்ச்சியான தாய். ஆனால் வாழ்க்கை அவளுக்கு எளிதாக இருக்கவில்லை. கணவரை இழந்தபின் மகன் அருண் ஒருவனையே பார்த்து வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள். அருண் புத்திசாலி, கனவுகள் கொண்டவன். ஆனால் பலரும் ஏழை வீட்டுப் பிள்ளை கனவு காணலாம், ஆனால் அது நனவாகாது என்று அவனை இழிவுபடுத்தினர். ஆனால் தேவகி ஒருபோதும் அதனை நம்பவில்லை. நம்மால் முடியும், பிள்ளையே. நீ வளர வேண்டிய விதை நம்பிக்கையே என்று அவன் மனதில் விதைத்தாள். போராட்டத்திலிருந்து வெற்றிக்குத் திருப்பம். பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுத்தும் உயர்கல்விக்கு செல்ல பணமில்லாததால் அருண் மனமுடைந்தான். அம்மா, நாம் இதற்கு தகுதியற்றவர்கள் போல் தோன்றுகிறது என்றான். தாயின் கண்ணில் தீபம் பளபளத்தது. நம்பிக்கை வைத்தால் எந்த பயணமும் முடியும் என்று சொல்லி அவன் படிப்புக்காக வேலைக்குச் சென்றாள். வாரங்கள், மாதங்கள் சென்றன. அருண் பல கஷ்டங்களை சந்தித்தாலும் தாயின் வார்த்தைகள் அவனுக்கு பெரும் பலமாக இருந்தது. நம்பிக்கை வெற்றி தரும். வழிகள் பல மூடப்பட்ட போதும் கடைசியில் ஒரு உதவித்தொகை வாய்ப்பு கிடைத்தது. அருண் கல்வியை முடித்து பெரிய பதவியில் உயர்ந்தான். அன்று முதல் சம்பளத்தால் தாய்க்கு ஒரு பூங்கொத்து வாங்கி வந்தான். அம்மா, நம்பிக்கையின் விதை மலர்ந்துவிட்டது என்றான். தேவகியின் கண்களில் கண்ணீர். நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் தோல்வி என்பதே இருக்காது என்றாள். கதை முடிவு தத்துவம். ஒரு தாய் நம்பிக்கை செலுத்தும்போது அது அடுத்த தலைமுறையை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். வாழ்க்கையில் எந்த தடைகளையும் கடந்து செல்ல நம்பிக்கையே உண்மையான சக்தி.